வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 14/7/2025 மண்டேலேருந்து 27/2025 சண்டே வரைக்கான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணப்படும். அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க இணைஞ்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வருது எல்லாமே நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம், பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடுவோம். தன் தானிய கிருஷி யோஜனா திட்டமானது 2025 எப்பொழுது அமல்படுத்தப்பட உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அக்டோபர் மாதம். ஸோ ஆப்ஷன் இ தான் சரியான பதில். தன் தானிய கிருஷி யோஜனா திட்டம் அக்டோபர் மாதம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எப்போ ஒப்புதல் அளிக்கிறாங்கன்னா 16/7/2025 ஜூலை 16 அன்றைக்கி தான் மத்திய அமைச்சரவை கூட்டத்திலேருந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க. 2025 ஜூலை 16 மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்கு ஒப்புதல்ன்றது அளிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. உற்பத்தி திறன் குறைவாகவும் பயிர் சாகுபடி மட்டம் குறைவாகவும் விவசாய கடனளிப்பு அளவுகள் குறைவாகவும் உள்ள 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு இத்திட்டம் அந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த விவசாய உற்பத்தி எந்த இடத்துல குறைவாக இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி 100 மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த துறைகள் ஈடுபடுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட 11 டிபார்ட்மெண்ட்டும் தென் மாநில அரசு திட்டங்கள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸு, தனியார் துறை எல்லாத்தோட ஒத்துழைப்போடு சேர்ந்து தான் தற்போது செயல்பாட்டில் உள்ள 36 திட்டங்களை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்திலும் நிகர பயிர் பரப்பளவு, ஸோ அவங்களுடைய பயிர் பரப்பளவு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி இருக்குது, தென் அவருடைய நிலத்தன்மை அடிப்படையில் ஒவ்வொரு சில மாவட்டங்களாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சமாக. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டம் கட்டாயமாக தேர்வு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இத்திட்டம் 2025-26 நிதியாண்டு முதல் ஆரம்பமாகி அடுத்த 6 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் 6 வருஷத்துக்கு செயல்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 2031 வரைக்கும் செயல்படுத்தப்படும். குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் சாகுபடி, விவசாயிகளுக்கு குறைந்த கடன் வழங்கல் ஆகியவை உள்ள 100 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ உற்பத்தி திறன் எங்கே கம்மியாக இருக்கோ, அதோடைய பயிர் சாகுபடி ரொம்ப கம்மியான அளவில் எங்கே இருக்கோ அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்திலும் ஸோ அதே ரிப்பீட்டாக நம்ம போட்டோம். தென் செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோம். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 2026 எப்பொழுது நடத்தப்பட உள்ளது? ஸோ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா March 1, 2026 நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது இரு கட்டமாக நடத்தியிருப்பாங்க. எப்படின்னா இதில் அவங்க கொடுத்த கவர்மெண்ட் ஆர்டர் பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டே March 2027 அப்போ எங்கெங்கே நடத்துகிறாங்கன்னா, அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அண்டு யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்டை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் நடத்துகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அண்டு ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், லடாக் இந்த பிளேஸ்க்கு எப்போ நடத்துவாங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஆஃப் October 2026 அந்த டேட்லேயும், அதை தவிர்த்த மற்ற மாநிலங்கள்லாம் ஃபஸ்ட் டே ஆஃப் March 2027 அன்றைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கு பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களில் இந்த தடவை நடத்த போகிறாங்க. எப்படின்னா முதல் கட்டம் பார்த்திங்கன்னா வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு. இந்த இதில் எது இது பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சொத்து அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டத்தில் கணக்கெடுப்பில் எடுக்கிறதாகவும், 2ஆம் கட்டத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ நபர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய கல்விசார் நிலைமை எல்லாத்தையும் சேகரிக்கிறதா 2 கட்டத்தில் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இதில் கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கலாம். இது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 நடக்கிறது. சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. தென் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற கணக்கெடுப்புலையும் 2 கட்டங்கள் திட்டமிட்டிருப்பாங்க. எப்படி ஃபஸ்ட்டு அவங்களோட சொத்துக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு முதல் கட்டத்தில் ஆராய்ச்சி, 2வது கட்டத்தில் வீட்டில் இருக்க நபர்களோட எண்ணிக்கை எவ்வளோ பேர் இருக்காங்க அதை எப்படி கண்காணிக்கிறாங்களோ அதேமாரி தான் இந்த 2 கட்டத்திலையும் இவங்க இந்த டைமும் பண்ணுறாங்க. தேர்ட் கொஸ்டின் போயிடுவோம். பின்வருவனற்றில் யார் ஜூலை 21, 2025 சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார்? யாருன்னா மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா. இவர் தான் இப்போ சென்னை மெட்ராஸ்
ஹைகோர்ட்டில் வந்து தலைமை நீதிபதியை வந்து பதவியேற்கிறார். இது வந்து யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி யார் வந்து தலைமை நீதிபதியாக இருந்தாங்கன்னா கே.ஆர். ஸ்ரீராம் அவர் தான் வந்து தலைமை நீதிபதியாக இருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டார். அந்த ராஜஸ்தானில் இருக்க மணீந்திர மோகன் ஸ்ரீ வஸ்தவா சார் தான் இப்போ சென்னை தலைமை நீதிபதியாக வந்து போட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. இவர் வந்து எங்கே பிறந்தார்னா 1964 மார்ச் 6 பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பிலாஸ்பூர் நகரில் வந்து பிறந்திருப்பார். ஸோ இதை பார்த்துக்கோங்க. 4th கொஸ்டின் போயிடும். 2025 ஸ்வச் சர்வேசன் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மிகவும் தூய்மையான நகரமாக முதலிடத்தை பிடித்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தூர் தான் வந்து மிகவும் தூய்மையான நகரமாக வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்த டைமும். 2025 ஸ்வச் சர்வேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வச் சர்வேசன் அப்படின்னு என்னென்னா இந்தியா முழுவதும் உள்ள கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் அவளோட தூய்மை சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து வருடாந்திர கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஸ்வச் சர்வேசன் சொல்லுவாங்க. இது ஸ்வச் பாரத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. ஸ்வச் அபியான் சொல்லுவாங்க, ஸ்வச் பாரத் அபியான். அதோடைய பகுதியாக தான் 2016 முதல் வந்து தொடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்வச் சர்வேசன்றது 2016 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2016 ஸ்டார்ட் பண்ணும்போது 73 நகரங்களில் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இது கணக்கெடுத்து எது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குன்றதை அறிவிக்கை வந்து வெளியிடுவாங்க. இந்தூர் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். இந்தியாவின் தூய்மையான நகரமாக 8வது முறையாக இந்தூர் வந்து தேர்வாயிருக்கு. இது வந்து இது வரைக்கும் 7 முறை வந்து இந்தூர் தான் ஃபஸ்ட் இடத்துல வந்து தேர்வாயிருக்கு. இந்த முறையும் பார்த்திங்கன்னா 8வது முறையாக இந்தூர் வந்து தேர்வாயிருக்கு. தென் தூய்மை மிக்க கங்கை நகரம் விருது யாருக்கு தந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து தந்திருப்பாங்க. தூய்மை மிக்க கங்கை நகரம் விருது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரக்யாஜ் நகரத்துக்கு வந்து தந்திருப்பாங்க. சிறந்த சுகாதாரமான முயற்சிக்கான கண்டோன்மெண்ட் வாரிய விருது யாருக்கு தந்திருப்பாங்கன்னா செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் வாரியம் வந்து தேர்வாயிருக்கு. துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ததற்காக விசாகப்பட்டினம், ஜபல்பூர் மற்றும் கோரக்பூர் இந்த நகரங்கள்லாம் சிறந்த சப்மித்ரா சுரசித் சேகர் அந்த விருதை வந்து பெற்றிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 66 கோடி மக்கள் கலந்து கொண்ட உலகின் மிகப்பெரிய மத கூட்டமான மகா கும்பமேளா, அதாவது மகா கும்பமேளா வந்து நடந்திருக்கும். உத்தரப்பிரதேச அரசு பிரக்யாராஜ் மேளா ஆணையம் மற்றும் பிரக்யாராஜ் நகராட்சி ஆகியவை சிறப்பான நகர்ப்புற கல்வி மேலாண்மைக்காக அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் விருதுனா உத்தரப்பிரதேச அரசு பிரக்யாராஜ மேளா ஆணையம், பிரக்யாராஜ நகராட்சி ஆகியவை நகர்ப்புற கல்வி மேலாண்மைக்காக அங்கீகரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5th கொஸ்டின், தமிழ்நாடு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாடு நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 18 தான் வந்து கொண்டாடுவோம். சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயரிட வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு இருப்பார். 76 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பார். ஸோ தமிழ்நாடு என பெயரிட வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் ஐயா வந்து போராடி இருப்பார் 76 நாட்கள். பின்னர் சென்னை மாநிலத்தில் வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் முதல்வராக அறிஞர் அண்ணா வந்து பொறுப்பேற்றிருப்பார். அவர் வந்து 1968 ஜூலை 18 வந்து சென்னை மாநில சட்டப்பேரவையில் மாநிலத்தின் பெயரை வந்து தமிழ்நாடு என மாற்றணும் அப்படின்னு வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க மாநில சட்டப்பேரவையில். ஸோ 1968 ஜூலை 18 அன்றைக்கி தான் வந்து தமிழ்நாடு மாற்றிருப்பாங்க. அதுக்கான இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா இந்திய குடியரசின் ஒப்புதலுக்கு பின்னர் தான் வந்து நடைமுறைக்கு வரும். அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1969 அடுத்த வருஷம் ஜனவரி 14 அதாவது நம்மளோட தைப்பொங்கல் நாள் அன்றைக்கி தான் தமிழ்நாடு என்ற பெயர் வந்து அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்து வருது. பிம்ஸ்டெக் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இதுதான் வந்து சரியான பதில். அதாவது பிம்ஸ்டெக்ன்றது வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டத்திற்கான முன்னெடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. 1997 ஜூன் 6 பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் பாங்காக் நகரத்தில் பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை மற்றும் தாய்லாந்து இந்த நாடுகள்லாம் இணைத்து பிஸ்ட் ஈசி அப்படின்ற ஒரு துணை மண்டல பொருளாதார கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அதுதான் பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து எக்கனாமிக் கோஆப்ரேஷன் BAST EC அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1997 டிசம்பர் 22 பார்த்திங்கன்னா மியான்மர் வந்து இதில் வந்து ஒரு முழு உறுப்பினராக இணையுது. அதுக்கப்புறம் வந்து அமைப்பின் பெயர் வந்து பிம்ஸ்ட் EC அப்படின்னு வந்து மாற்றப்படுது. BIMST, அதாவது மியான்மர் சேர்ந்தனால M வந்து சேர்ந்திருக்கும். BIMST ECன்ற மாற்றுறாங்க. நேபாளம் பார்த்திங்கன்னா ஒரு பார்வையாளர் நாடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நேபாள், பூட்டான் ஆகிய 2 நாடுகள் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க. பின்னர் 2004 ஜூலை 31 நடைபெற்ற உச்சி மாநாட்டில் இவ் அமைப்பிற்கு அதிகாரமாக பிம்ஸ்டெக் எனும் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கும். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. சஞ்சோக் குப்தா தான் தற்போதைய ICCயோட தலைமை செயல் அதிகாரியாக வந்து இருக்கார்.
இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.